ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க கவனிங்க. 5p9 plus 327 plus 2q8 is equal to 1114. What is the maximum possible value of q in the statement? இந்த கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட்ல q உடைய அதிகபட்ச வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. கவனிங்க, 1 10 100 100 இடத்துல 5 இருக்கிறதுனால 5 × 100 500 ப்ளஸ் 1 10. அப்போ 10ன்ற இடத்துல p இருக்கிறதுனால அதை மல்டிபிள் பண்ணுறோம் 10p ப்ளஸ் யூனிட் டிஜிட்டில் 1 யூனிட் டிஜிட்டில் 9 இருக்கா, அப்போ 1 × 9 9 ப்ளஸ் 327 அப்படியே வச்சுக்குவோம். ப்ளஸ் அதேமாதிரி யூனிட் டிஜிட் 10th digit 100 digit 100 digit 2 இருக்கிறதுனால 2 × 100 200 ப்ளஸ் 10th digit q இருக்கிறதுனால 10 × q 10q ப்ளஸ் 1 × 8 யூனிட் டிஜிட்டில் 1 × 8 8 இஸ் ஈக்குவல் டு ரைட் சொல்லுங்க 1114. நம்பர்லாம் கூட்டுங்க 500 ப்ளஸ் 200 700 ஒரு 327 1027 ஒரு 9 1036 ஒரு 8 1044 ப்ளஸ் இங்கே பாருங்கள் மீதி என்ன இருக்குது 10p இருக்குது 10q இருக்குது ப்ளஸ் 10p ப்ளஸ் 10q இஸ் ஈக்குவல் டு ரைட்டில் இருக்கிற 1114. ஸோ நம்பர் அந்தாண்டு கொண்டு வரேன். இது ரெண்டு 10 காமனாக இருக்குது, வெளில எடுக்கிறேன். அப்போ இந்த p நிற்கிது ப்ளஸ் இது q நிற்கிது இஸ் ஈக்குவல் டு 1114 மைனஸ் அந்தாண்டு போனால் ப்ளஸ் 1044 மைனஸாக மாறாது. இது ரெண்டும் நம்ம மைனஸ் பண்ணால் 70 கிடைக்குது. இங்கே லெஃப்ட் சைடில் p ப்ளஸ் q இது 70. இந்த 10 இந்த பக்கம் வந்து டிவைட் ஆகிறாரு 0 0 10 சொல்கிறேன் 7 p ப்ளஸ் q இஸ் ஈக்குவல் டு 7. அப்போ அதிகபட்சமாக கவனிங்க p ப்ளஸ் q இஸ் ஈக்குவல் டு 7. அப்போ pக்கு நம்ம வேல்யூ 0 போட்டு பண்ணுறோம், அதிகபட்சமாக qக்கு நம்ம 7 போட்டு பண்ணோம். 0 + 7 ஆன்சர் நம்ம 7 கிடைக்குது. அப்போ அதிகபட்சமாக நம்ம q இந்த வேல்யூ புட் பண்ணலாம். சப்போஸ் qக்கு 6 கொடுத்து இங்கே 1 கொடுத்து 1 + 6 7 வரும் தான், இருந்தாலும் இன்னொரு வாய்ப்பு இருக்குது இல்லை, qக்கு 7 கொடுக்கலாங்க. அப்போ pக்கு நம்ம 0 கொடுக்கலாம்ல, ரெண்டு சேர்ப்பெல்லாம் 7 தானே கிடைக்குது. அப்போ அதிகபட்சமாக qக்கு நம்ம 7 கொடுக்கலாம். அப்போ 7 தான் அதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் q. ஸோ 3 இஸ் த ஆன்சர்.